இன்பம். ஓம் விக்னேஸ்வராய நமஹ. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமஹ. பேரன்புமிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். லாபஸ்தானத்திலே சூரிய பகவான், செவ்வாய் பகவான், அவரோடு புத பகவான் இணைந்து இந்த வாரத்தை திருப்திகரமாக ஆக்க காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 7/1/2024 முதல் 13/1/2024 வரையான இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். நண்பர்களே, பொதுவாக அந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா முதல் கிரக அமைப்பு தான் முக்கியமானது. அதன்படி கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராகு பகவானும் 3ஆம் இடத்துல குரு பகவானும் அமர்ந்திருக்காங்க. இந்த 3 பேரும் இந்த வருடம் முழுவதுமே இதே அமைப்பில் தான் அமர்ந்திருப்பாங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருப்பார். இதுதான் இந்த வருஷம் முழுவதுமே இந்த அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்கும். அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும், லாபஸ்தானத்திலே சூரிய பகவானும், செவ்வாய் பகவானும், அவரோட புத பகவானும் அமர்ந்திருப்பார்கள். இந்த வாரத்தில் 6ஆம் இடத்ததிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 9, 10, 11, 12 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் அமர்வார். இதுதான் இந்த வாரத்தில் கிரக அமைப்புகள். ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லது கிடைக்குமா, சந்திராசம் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளே இந்த வாரம் உங்களுக்கு கும்பராசி நம்மளே உங்களுக்கு இந்த வாரம் சந்திராசம் இல்லை. சந்திராசமும் வேதியோ இல்லாமல் இருந்தாலே அது ஒரு நல்ல நற்பலன்கள். அதன்படி இந்த வாரம் உங்களுக்கு சந்திராசமோ வேதியோ இல்லை, அது சிறந்த நற்பலன்கள். அடுத்தபடியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு, அதாவது 7/1/2024 தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி திதியும் விசாக நட்சத்திரமும் இன்றைய தினம் வருகிறது. ஞாயிற்றுக்கிழமைக்கு அன்று மரண யோகம் வருகிறது. அடுத்து திங்கட்கிழமைக்கு 8/1/2024 அன்று திதியை பொறுத்தளவுக்கு தேய்பிரையில் வரக்கூடிய துவாதசி திதியும் அனுச நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய ஒரு நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமைக்கு 9/1/2024 அருமையான நாள், பிரதோஷம் வருகிறது. அன்று திரியோதசி திதி, தேய்பிரை வரக்கூடிய திரியோதசி திதியும் கேட்டை நட்சத்திரமும் வருகிறது. ஒரு அருமையான அற்புதமான நாள். அடுத்தபடியாக புதன்கிழமை, அதாவது 10/1/2024 புதன்கிழமைக்கு பார்த்திங்கன்னா மாலை 6 மணி வரை சதுர்த்தசி திதியும் மாலை 6 மணிக்கு மேலே அமாவாசை துவங்குகிறது. மார்கழி மாதத்து அமாவாசை அன்னைக்கு வருகிறது. அதே மாதிரி இரவு 8 மணி வரை மூல நட்சத்திரம், அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம் முடிஞ்சு பூர நட்சத்திரம் வருகிறது. அன்று யோகத்தை பொறுத்தளவுக்கு மரண யோகம். அடுத்து வியாழக்கிழமை 11/1/2024 மாலை 6 மணி வரை சர்வ அமாவாசை. அதன் பிறகு அன்று நல்ல, அதாவது யோகத்தை பொறுத்தளவுக்கு சித்த யோகம் வருகிறது. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மாலை 6 மணி வரை பூர நட்சத்திரம், அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் அனும ஜெயந்தி, ஆஞ்சநேயருடைய பிறந்த நாள் அனும ஜெயந்தி வருகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை சந்திர தரிசன நாள், அதாவது 12/1/2024 யோகம் மிக அற்புதமான யோகம், சித்த யோகம் வருகிறது. திதியை பொறுத்தளவுக்கு மாலை 4 மணி வரை பிரதம திதி, அதன் பின்பு துவிதியை திதி வருகிறது. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மட்டுக்கு 6 மணி வரை, மாலை 6 மணி வரை உத்திராட நட்சத்திரமும் அதன் பிறகு திருவோண நட்சத்திரமும் வருகிறது. இந்த வாரத்தில் கடைசி நாள்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமைக்கு மாலை 6 மணி வரை திருவோண நட்சத்திரமும் அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரம் வருகிறது. திதி வளர்பிறையில் வரக்கூடிய திதி, அதாவது மதியம் 2 மணி வரை துவிதிய திதியும் அதன் பின்பு திருதிய திதியும் வருகிறது. அன்று சித்த யோகம் நாள் அருமையான நாள் தான். நம்மளே இதுதான் இந்த வாரத்தில் திதி வார யோக நட்சத்திர அமைப்பு. கும்பராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் பொருளாதாரம். பொதுவாக 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்து 4ஆம் இடத்தை பார்க்குறனால பணம், அதாவது நிறைய புழங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது யார் காசுனாலும் சரி உங்கள் கையில் நிறைய புழங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்.
அதே மாதிரி வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இது வந்து முக்கியமான விஷயம். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா சுக்கிரனுடைய பார்வைக்கு அவ்வளோ ஒரு பவர் உண்டு. அதே மாதிரி லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கல, பணப்பொருளாதாரம் இந்த வாரம் உங்களுக்கு பல்கி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதே போல் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு, அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த கலைத்துறை, அதே மாதிரி இந்த வணிகத்திலேயே வந்து புரோக்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு சிறந்த வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் கலைத்துறைக்கு சம்மந்தப்படுவார். அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு இந்த துணி அல்லது வந்து வாகனங்கள், அதே மாதிரி யோகங்கள் தரக்கூடிய விஷயங்கள் பூரா இந்த வாரம் உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் சிறந்த வாரம் தான். ஏன்னா சூரியன் செவ்வாய் சேர்க்க சுக்கிரன் இது அனுக்கிரகம் எல்லாம் ஒன்று சேரனால தொழில் வியாபாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் சிறந்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எதிர்பார்த்த பல விஷயங்களும் மாற்றங்களும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்போடு உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். நல்ல யோகம்தான். அடுத்தபடியாக மங்கள யோகத்தை எதிர்பார்த்து விடுக்க கும்பராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த வாரத்தில் வந்து இந்த முதல் சொன்ன மாதிரி திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி ஆகிய 4 நாட்களுமே மங்களத்தை தரக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு கும்பராசி மாணவர்களே உங்களுக்கு வந்து புத பகவான் லாபத்தில் அமர்ந்திருக்கிறதும் 5ஆம் இடத்தை பார்க்குறதும் யோகம் உண்டு. அதனால் உங்களுடைய மனசை பொறுத்தளவுக்கு நீங்கள் கல்வி கற்க வேண்டுங்கிறது ரொம்ப டீப்பாக முடிவு பண்ணாலே இந்த வாரம் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஒத்துழைக்கும். ஏன்னா சில நேரங்களில் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா படித்தா மறந்து போகும், படிக்கிறது வந்து நிற்காது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் வரும். ஆனால் இந்த வாரம் உங்களுடைய முயற்சி இருந்தால் நிச்சயமாக கிரகமும் உங்களுக்கு ஒத்துழைப்பு அருமையாக நல்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாணவ செல்வங்களுக்கு யோகமான வாரம். சுப மங்களத்துக்கும் யோகமான வாரம். பெண்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியாகிய சூரிய பகவான் லாபஸ்தானத்திலே அமர்ந்த காரணத்தினால் கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும். இந்த வாரம் ஒரு அருமையான ஒரு சிறப்பான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்யோன்ய பாவங்கள் கிடைக்கும், செவ்வாயால் யோகம் கிடைக்கும், குழந்தை புதனால் வந்து யோகம் கிடைக்கிற வாய்ப்பு, இதெல்லாம் இந்த வாரம் லாபத்தில் அமையறனால கணவர் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்போடு கூடிய ஒரு வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் மங்களகரமான மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையறக்கான வாய்ப்பு உண்டு. யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் வந்து எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய அனுக்கிரகம் வந்து பாக்கியாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறனால தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை பார்க்குறப்ப அதனுடைய முழு பலனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் முன்பு இருந்த இந்த ப்ரெஷர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகி இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அந்த யோகமும் கிடைக்கும். அடுத்தபடியாக வந்து மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு, திருமணத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் நினச்ச ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்ம முதல் சொன்ன மாதிரி வீடு வண்டி வாகன சேர்க்கைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எல்லா லாபங்களும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப செவ்வாய்க்கிழமைக்கு பிரதோஷம் வருகிறது, நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமைக்கு அனுமத் ஜெயந்தி வருகிறது, ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். அன்றைய தினம் அமாவாசை வரை வருகிறது, அமாவாசையில் அவருடைய இல்லத்து முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்கள். நல்ல யோகம் கிடைக்கும். இந்த வாரம் சுப யோகமான வாரமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்து.